நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வெட்டுடையார் காளியம்மன் கோயில். இக்கோயிலானது 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலில் மூலவர் வெட்டுடையார் காளியம்மன். இக்கோயில் பற்றிய சில விவரங்களை தங்களுக்கு கூற விரும்புகின்றேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சிவகங்கையை ஆண்ட மன்னர் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரை எதிர்த்ததால் ஆங்கிலேயரால் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். முத்துவடுகநாதரின் மனைவியான வேலு நாச்சியார் மருது சகோதரர்களின் உதவியுடன் ஆங்கிலேயரிடமிருந்து தப்பிச் சென்றார். அதனை அறிந்த ஆங்கிலேயர்கள் வேலு நாச்சியாரை தேடிச் சென்றனர். ஆங்கிலேயர்கள் போகின்ற வழியில் ஆடு மேய்க்கும் பெண் ஒருத்தியிடம் அரசி வேலு நாச்சியார் பற்றிய தகவல்களை ஆங்கிலேயர்கள் கேட்டனர். அதற்கு அவள் அரசியை காக்க நினைத்து கூற மறுத்ததால் அவளின் தலையானது துண்டிக்கப்பட்டது. இதனை அறிந்த ராணி வேலு நாச்சியார் தன் உயிரை காக்க அவள் உயிரை தியாகம் செய்த அந்த பெண்ணிற்கு வீரக்கல் அமைத்து அவரை வழிபட்டார். அந்த பெண் தெய்வமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் வெட்டுடையார் காளியம்மன். அக்கோயிலுக்கு நாங்கள் சென்றபோது திருவிழாவானது நடந்து கொண்டிருந்தது. வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அந்த கோயில். அது மட்டுமில்லாமல் நிறைய விதவிதமான பொருட்கள் அடங்கிய கடைகளும் அங்கே இருந்தது. சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் அங்கே எங்களால் அதிகமாக பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நாடக மேடை தயாரான நிலையில் இருந்தது. அது வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்வையாளர்களை கவரும் வகையில் இருந்தது. நிறைய பார்வையாளர்களும் அங்கு வந்து கொண்டிருந்தனர். நாடக மேடையின் மேல்புறத்தில் வண்ண விளக்குகளால் வெட்டுடையார் காளியம்மன் கோயில் திருவிழாவிற்கு வருக என்று அழைப்பதாக அந்த ஒரு செய்தியானது வந்து கொண்டே இருந்தது. அது பார்ப்பதற்கு வண்ணமயமாகவும் அனைத்து பார்வையாளர்களையும் கவருவது போலவும் அது அமைக்கப்பட்டிருந்தது. நாடக மேடைக்கு அருகிலேயே அன்னதானம் வழங்கும் இடமும் அமைந்திருந்தது. அங்கு பெரும்பாலான மக்கள் பசியாறி கொண்டிருந்தனர். இங்கு நீங்கள் பார்ப்பது என்னென்னா, யாரேனும் தவறு செய்துவிட்டால் அவர்களை தண்டிக்க நாணயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டி போடு என்று சொல்லும் வழக்கமும், அநியாயம் செய்யும் குற்றவாளிகளை அம்பிகை தண்டிப்பாள் என்ற நம்பிக்கையும் இங்கு உள்ளது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நீதி கிடைக்க இங்கு அம்பாள் சன்னதியில் காசு வெட்டி வழிபடும் வழக்கமும் இங்கு நடைபெற்று வருகின்றது. மேலும் குழந்தை வரம் கேட்பது, நல்ல கணவன் அமைய அம்மனை வேண்டிக் கொள்வது என்று அனைத்து வேண்டுதலும் இங்கே அம்மனால் நிறைவேற்றப்படுகின்றது. இப்போது நீங்கள் பார்க்குறது என்னென்னா, மக்கள் பலர் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற கோரி கட்டியிருக்கும் மஞ்சள் கயிறும் காணிக்கைகளையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் வெட்டுடையார் காளியம்மனின் சன்னதி. இது இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அம்மன் கோவிலில் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற தேர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க இந்த படிக்கட்டின் வழியாக தான் அம்மன் சிலையினை கொண்டு இந்த தேரில் மக்கள் அனைவருக்கும் காட்சிப்படுத்துவர். கோயிலின் உள்ளே ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ சோலைமலை, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர், ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் சிலை, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிலை, அப்புறம் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியின் சிலை என கடவுளின் சிலைகளை அருகில் பார்த்து தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இவ்வாறு ஒவ்வொரு தெய்வமாக நாங்கள் வழிபட்டு வந்து கொண்டிருக்கையில் அந்த இடத்தில் நாங்கள் தீச்சட்டி ஒன்று இருப்பதையும் பார்த்து வணங்கிவிட்டு சென்றோம். அது மட்டும் இல்லாமல் கோயிலின் உட்பகுதியில் வண்ண வண்ண ஓவியங்களை எங்களால் காண முடிந்தது.
பாருங்கள், நீங்களும் இது பாருங்கள், எவ்வளோ விதவிதமான ஒவ்வொரு கடவுளின் ஓவியங்களும் வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டிருப்பதை நீங்களும் பார்க்கலாம். ஆங்காங்கே மக்கள் தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி கொண்டிருப்பதையும் எங்களால் பார்க்க முடிந்தது. வெற்றுடையார் காளியம்மனின் சன்னதி இது. அம்மன் அழகாக வடிவமைக்கப்பட்டு அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இப்போது நீங்கள் பார்க்குறத என்னென்னா, அந்த குழந்தை வரம் கேட்டும் பல வேண்டுதலுக்காகவும் தங்களது நேர்த்திக் கடனை அங்கே செலுத்தி இருக்கின்றனர். ஸ்ரீ வெற்றுடையார் காளியம்மனின் அருளாசி பெற்றுவிட்டு நாங்கள் அங்கிருந்து கிளம்புகையில் அங்கே வண்ண வண்ண விளக்குகளால் கடவுளின் திருவுருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை பார்த்து மகிழ்ந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினோம். நண்பர்களே, தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள காளையார் கோவிலின் அருகே உள்ள கொல்லங்குடியில் குடிகொண்டிருக்கும் வெற்றுடையார் காளியம்மன் கோவிலுக்கு வந்து வெற்றுடையார் காளியம்மனின் அருளாசி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.